ஒரு 30 வருஷத்துக்கு பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பமா நெறையா இருந்திருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்தின் மூலியமா எவ்வளோ நல்லதுகள் நடந்திருக்குன்னா, நடந்திருக்கு. அது ஏன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் வரைக்கும் வந்ததுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம மக்கள்ட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் நம்ம எப்படி போர்ட்ரே பண்றோன்றது தான். அங்க தான் அந்த தவறு நடக்குது. இது வந்து என்னன்னா, என்னுடைய மனநிலை என்னன்னா, அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சிங்கிள் பேரண்ட்டு, அப்புறம் வந்து சிங்கிளாவே வாழ்க்கைய நடத்துறது, இத நோக்கிலாம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அது கண்டிப்பா தவறு தான். மானுடத்துக்கு ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் அது வந்து. எந்த விலங்காவது வந்து தனியா இருக்குதா? தனி ஒரு நாய் மட்டும் தனியா இருக்குதா? கிடையாது. கூட்டத்தோட தான் இருக்கும். அது ஏன்னா, அதுக்கு அது ஒரு ரீசன் இருக்கு. அடிச்சுப்பாங்க, இதுப்பாங்க. ஆனாலும் ஒண்ணா இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம குடும்ப உறவுகள் இருந்தது. ஆனா, இன்னைக்கு இப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்து எல்லாரும் ஒண்ணா இருந்தா, ஒருத்தர் சம்பாரிப்பாரு, இன்னொருத்தர் அத இது பண்ணுவாரு. சிங்கிள் பேரண்ட் போய் தனி சிங்கிள் மேனா வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பிரதிபலிப்பு நீ எல்லா இடத்துலயும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை குறையும். சமூகத்தோட சேர்ந்து வாழற தன்மை குறையும். சமூகத்திலேருந்து தனிமைப்படுத்தப்படுவாய். அவங்களே தனிமைப்படுத்திப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில. பயம் வந்து என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் சமூகத்தோட நம்ம இணங்கணும், சமூகத்தோட நம்ம சேரணும்னு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, அப்பதான் கோயில், குளம், ஆசிரமம் இங்க போறது.